குட் ஆஃப்டர்நூன். சாட்டர்டே லஞ்ச் சிக்கன் குழம்பு. நேற்று செய்தால சிக்கன் குழம்பு லைட்டாக வச்சுப்போம். உருளைக்கிழங்கு எடுத்துப்போம். எனக்கு சிக்கன்லாம் விட உருளைக்கிழங்கு தாங்க பிடிக்கும். அது டேஸ்டே தனி. சிக்கன்லேயோ மட்டன்லேயோ இருக்க குழம்புல இருக்க உருளைக்கிழங்கு, கீரை, கடையல், நெய் போட்டு நல்லா தலைன்னு போட்டிருக்கா. ரசம், அப்பேலம் 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 சாப்பிட்றோம் அப்பேலம் சாப்பிட்றோம். குழந்தைங்கள யூரோப்லேயோ யூகேலையோ அமெரிக்காலேயோ இருக்கீங்கன்னா 4 நாள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அதை விட சேவிங்ஸ் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதை விட பெருமையாக வேற சொல்லிக்கிறீங்க. திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்றீங்க. பாத்ரூம் போகிறது நம்ம கப் ஆஃப் டீ நினச்சா என்ன ஆகும்? குளிக்கிறது நம்ம தப்போ கப் ஆஃப் டீ நினச்சிங்கன்னா என்ன ஆகும்? நாத்தமாயிடும்ல. அதை உங்களுக்கு ஒரு பெருமையாக நினைக்கிறீங்க. பெரிய பெரிய பணக்காரன் கூட இந்த ஊரில் வீட்டில் அவன் தான் சமைச்சு சாப்பிடுவான். அவன் ஹெல்த்தை கான்சன்ட்ரேட் பண்றான். இறப்பு பிறப்பு எல்லாமே ஒரு செகண்ட் நடக்குதுங்க. ஏதோ ஒரு இன்டர்வியூல ஒரு முறை பாவோட எப்படா அந்த பையன் இன்டர்வியூல எடுப்பான். பாரதியார் இன்டர்வியூ எடுக்கும்போது பாரதியார் சொல்லுவாரு, இந்த வேர்வை, மூக்குல இருந்து வர இது, எச்ச உமிழ்றது, காது அழுக்கு, இதெல்லாம் நம்ம தொடச்சு வெளில போகும்போது நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அந்த மாதிரிதான் நம்ம உயிர் போகும்போதும் நமக்கு தெரியாது. ஆனா அவ்வளவு ஹாப்பியா போவோம் நம்ம இந்த உலகத்தை விட்டு. இவ்வளவுதான் வாழ்க்கை. சிம்பிளா சொல்லியிருப்பாரு. ரொம்ப ஈர்த்துது அந்த டயலாக். இன்னைக்கு அரசியலையே எண்ணுயிர் தோழன் ஒரு படத்துல அரசியல இந்த சமூகம் எப்படி கெட்டு போகுது, ஸ்லம்ல எப்படி அரசியல் பண்ணி நம்மளை காலி பண்றாங்க, அந்த குழந்தைங்களை யூஸ் பண்ணி அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை என்ன மாதிரி பாதிக்குதுன்றத எங்க பொலிட்டிஷியன் கை வைக்கிறான். இன்னைக்கு அப்படிதான் அரசியல் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்கதான் வல்னரபிள், அவங்கதான் ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க. யார் வீக்கா இருக்கானோ அவன் தலையில கைய வச்சு அவங்க வாழ்க்கையை காலி பண்ணிட்டு இவங்க அரசியல் பண்ணிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பாவம் மாட்டிக்குதுங்க. ஏழ்மை தான் காரணம். அது ஃபர்ஸ்ட் ஆனவன் அவங்கள யூஸ் பண்ணி பாடக்காயா அவங்கள யூஸ் பண்ணிடுறான். இது தெரியாம இன்னமும் அந்த குழந்தைங்க இன்னும் மாயிலேயே யாரோ ஒரு தேவதூதன் நம்மளை காப்பாற்றுவான்னு நினைச்சுன்னு. அதான் ஒண்ணுமே கிடையாது. நம்ம உழைச்சா நம்ம சாப்பிடணும். இருந்தா இந்த மாதிரி கொடூரமானவங்க எல்லாம் வாழ்ந்துருக்கவே மாட்டாங்கல்ல. என்னமோ நம்பிக்கை தான் காரணம். இவங்கெல்லாம் தேவதூதர்கள் கிடையாது. இவங்கெல்லாம் மனிதர்கள். நம்மள மாதிரி எல்லா ஆசைகளும் நம்மளை வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கான பொலிட்டீஷியன்ஸும் சரி, இவங்களும் சரி, சமூக சேவைன்னு சொல்றவங்களும் சரி. அது புரியாம இந்த குழந்தைங்க இந்த ஏழ்மையால அவங்க மாட்டிக்கிறாங்க. இதுதான் காரணம். அதுதான் அந்த எண்ணுயிர் தோழன் படத்துல அவ்வளவு அழகா சொல்லிருப்பாரு பாரதிராஜா. படம் பெருசா ஓடல, சூப்பர் மூவி. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஜார்ஜியை பற்றியும் அதை பற்றி சூப்பரா சொல்லியிருப்பாரு. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கடமா ஒரு ஏஞ்சல், ஐ எம் யுவர் ஊஞ்சல்ரா.